ஹாய். ஹாய். என்ன எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல். ஓகே, நீயே ஸ்டார்ட் பண்ணி. என்னன்னா அதான் நேற்று பேசின மாதிரி தான். ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போடணும். அவங்க பேட்டிங் ஆனது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மைனஸ். அதுக்கப்புறம் இன்னும் அவங்களோட பேட்டிங்ல டியூப்ளேசிஸ் ஒரு அன்வான்ட் ஷாட். சரி, கேமரன் கிரீன் கிடைச்சிட்டாரு. போன இயர் தான் அவங்களுக்கு மிடில் நம்பர் 4 ஆடுறதுக்கு ஆள் இல்லாமட்டாங்க. இந்த வாட்டி அதே தப்பு தான் பண்ணிட்டாங்க. மேக்ஸ்வெல் வந்து விக்கெட் விடுறப்ப இறக்கி விட்டா அவுட் தான் ஆவாரு, நிக்க மாட்டாரு. ஒரு லைஃப் கொடுப்பாரு, அதை விட்டா மட்டும் தான் ஆடுவாரு. அது காலகாலமா பண்ணின்னு இருக்காரு. அதே தப்பு பண்ணி அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே, சமாளிச்சு ரன் அடிச்சிட்டாங்க. இப்போ நீ பேசு. அதான் நானும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே தான். ஏன்னா அந்த பிச் ரிப்போர்ட் பார்த்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் போடணும்னு சொன்னாங்க. சப்போஸ் சிஎஸ்கே ஜெயிச்சுன்னா அவங்க பவுல் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி அந்த மாதிரி, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேற்று அதுக்கு முன்னாடி நாள் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப பெருசா டியூ வரல, அதனால ஃபர்ஸ்டே போர்டில் நிறைய ரன்னு போட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க பவுலிங் வச்சுக்கிட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைச்சது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் வித் அல்சாரி ஜோசப் தான் போயிருக்காங்க. அவரு ஃபாஃப்க்கு வந்து கொஞ்சம் பெட்டுன்னு சொன்னாங்க, அது அப்படிதான் இருக்கு பார்க்க. எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, துஷார் தேஷ்பாண்டே ஆடினாங்க சிஎஸ்கே. இவருக்கு பதில் ஷர்துல் தாக்கூர் பதில். ஷர்துல் தாக்கூர் சீசன்ட் கேம்பெயினர், ஆல்ரெடி இந்தியாவுக்கு எல்லா 3 ஃபார்மேட்லயும் ஆடி இருக்காரு. சிஎஸ்கேலயுமே ராங் ரன்ல இருந்திருக்காரு துஷார். ஆனா எனக்கு தெரிஞ்சது தோனி செட் பண்ண டீமா தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தோனி எப்பவுமே எப்படின்னா லாஸ்ட் சீசன் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. ஸோ அப்படிதான் தோணுச்சு பாக்குறப்ப. அண்ட் இவங்க ஓப்பனிங் நல்லா ஆனாலும் ராங் ஷாட்ல தான் டுப்ளேசிஸ் அவுட் ஆனாரு. முஸ்தபிசர் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு நல்லா பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் வேற நிக்கல்ல இருந்து வந்தாரு, ஹாம்ஸ்ட்ரிங்ல இருந்து வந்தாரு. இல்ல சொல்லு. இல்ல, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, யாராச்சும் ஒருத்தரை ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு. முஸ்தாபிசர் ரெடியா இருக்கா போல, அவர்தான் சொல்லணும். வந்ததும் 2 விக்கெட், ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் இவர் அனுஜ் ராவத் நல்லா ஆடினாரு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப இடத்துல போயிட்டு அனுஜ் ராவத் இருக்கா போலியேன்னு யோசிச்சேன். பட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் இடத்துல ராவத் இறக்கி விட்டுருக்கலாம். ராவத் இறங்கிட்டாருன்னா அந்த 24 பால்ஸ் மேக்ஸ்வெலுக்கும் இல்லை கேமரன் கிரீன் கிடைச்சுன்னா இன்னும் அதிகமா போயிருக்கும். தினேஷ் கார்த்திக் ஸ்ட்ரைக் கம்மியா ஆடி இருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 16 ஓவர்ஸ்க்கு அப்புறம் இறங்கினாதான் அவர் எஃபிஷியன்டா இருப்பாரு. அண்ட் அனுஜ் ராவத் லாஸ்ட் இயரே வந்து நல்லாதான் ஒரு 2-3 மேட்ச் அந்த கிளிம்சஸ் காட்டினாரு. நான் நல்லா ஹிட் தான் அப்படின்ற மாதிரி. ராஜஸ்தான்ல ஆடின மேட்ச்லாம் ஞாபகம் இருக்கு, ரொம்ப நல்லா ஆடினாரு. அண்ட் நீ சொன்ன பாயிண்ட் ஒரு வேலிட் பாயிண்ட். மேக்ஸ்வெல் வந்து நீ இவங்க வந்து ஒரு ஃபிளையிங் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் பயங்கரமா இருப்பாரு ஒன் டவுன் வந்தாருன்னா. இப்போ இவங்க வந்து ஒரு 6 overs 70-75 அடிச்சுட்டு இருக்காங்க, விக்கெட் போயிருக்குன்னா நல்லா பண்ணுவாரு. அதே மாதிரி 11 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே போயிடுதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு, வந்து அடிப்பாரு. இல்லைன்னா கொஞ்சம் தட்டி ஆடணும் அப்படின்னா ஒரு டபுள் மைண்டடா போய் சான்சஸ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் டெத் ஓவர்ஸோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தா சென்னை பயங்கரமா இருந்தது. 17 முஸ்தாபிசர் ரன்னே கொடுக்கல, 18 துஷார் பாண்டே 25 கொடுத்தாரு, 19 முஸ்தாபிசர் 16, மறுபடியும் 20 பார்த்தா துஷார் தேஷ்பாண்டே கொடுக்கல. அதனாலதான் 2 பேரும் 2 ஓவர் நல்லா போட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 ஓவர்ல 2 ஓவர் பிடிச்சிட்டா போதும். அதோட வேற இந்த சீசன் பவுலிங்காக ஒரு ஃபேவர் கொடுத்திருக்காங்க, ஷார்ட் பிச் பால்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 ஷார்ட் பிச் கன்ஃபார்ம் போடலாம், அதுக்கு வார்னிங்கே இல்லை. ஸோ கண்டிப்பா இது ஸ்டார்க்கு செம யூஸ் ஆக போகுது, பும்ராக்கு யூஸ் ஆக போகுது, ட்ரெண்ட் போல்ட் யூஸ் ஆக போகுது. இவங்களே நம்ம சென்னையிலயும் நம்ம நல்ல ஃபேஸ் போடுறோம் கிடைச்சிட்டாங்கன்னா ஷார்ட் பிச் பால் வச்சு விளையாடுவாங்க. நேற்றே அல்சாரி அப்படிதான் பண்ணாரு. அவர் ஆல்மோஸ்ட் சுபம் துபேக்கு 8 ஷார்ட் பிச் போட்டாரு, ஒரே ஒரு 6 தான் போச்சு, மிச்செல்லாம் சிங்கிள் தான் ஆரம்பிச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அவர் ஷார்ட் பிச்சுக்கு ஆல்ரெடி வீக்குன்னு தெரியும், அதை நல்லா யூஸ் பண்ணாரு. அதை பார்த்து அதர் டீம்ஸும் இப்போ அதை எடுக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மிச்சலும் கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்தது. டேரல் மிச்சலும் ஷார்ட் பிச் பால்ஸுக்கு அவரு ஸ்பின் இருக்கப்போ நல்லா எஃபிஷியன்டா அடிச்சாரு. ஷார்ட் பிச் போடுறப்ப ஹிட் பண்ண டைம் பண்ணாம ஓங்கி அடிக்கணும், மசில் பண்ணணும்னே ட்ரை பண்ணாரு. அன்எக்ஸ்பெக்டட் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சென்னையில யாருமே ட்ரையே பண்ணல.
திடீர்னு இவங்க ட்ரை பண்ண இப்ப இதுக்கப்புறம் எல்லாரும் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா டீமும் ஒர்க் பண்ண இல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இன்னொன்னு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, அது கமெண்ட்ரியில சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சென்னையில ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் அந்த பிட்ச் வந்து பவுன்ஸ் நல்லா குடுக்கும். நல்ல ரன் ஸ்கோரிங்கும் வரும். போக போக வெயில் பட்டு 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 ஸ்லோ பிட்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்ல குத்தி போட்டா கூட இடுப்பு அளவுக்கு தான் வரும் போல தூபேக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் 3 மேட்ச் அப்படி இருக்கும். அது கரெக்ட். பட் பவுலர் ஹைட்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அல்சாரி ஹைட்னாலதான் அவ்வளவு பவுன்ஸ் ஆச்சு. ராவட்டால ஒரு பால் பிடிக்க முடியாம 4 போயிடுச்சு. ஸோ பவுலர் பொறுத்துதான் இருக்கு. அவர் எவ்வளவு ஸ்ப்ரெஸ் பண்றாரோ, எவ்வளவு அந்த வெயிட் போட்டு போடுறாரோ இருக்கு. அதுதான் சொல்றேனே, நிறைய பவுலர்ஸ்க்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட். அதுல ஒரு டபுள் மைண்டா இருக்கும். ஐயோ, ஏன்னா நேற்று டூப்ளிசிஸ் 2-3 வாட்டி போயிட்டு அம்பைக்கிட்டே கேட்டாரு எத்தனை ஷார்ட் பிச் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் இது கொஞ்சம் பிரச்சனையா போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் 7 மேட்சஸ்க்கு அப்புறம் என்னன்னா ஷார்ட் பிச் போட்டாலே இல்ல. ஆக்சுவலி தலைக்கு மேல போனா மட்டும் தான் அவங்க கவுண்ட் பண்றாங்க. கழுத்துக்கு கீழே வந்தாலே அது ஷார்ட் பிச் பால். ஆக்சுவலி 2 ஷார்ட் பிச் 2 பவுன்சர் கணக்கு. ஷார்ட் பிச் ஷார்ட் பிச் எத்தனை போலாம். கரெக்ட். 2 ஷோல்டர் ரைட் போடுறது முன்ன வார்னிங் ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருவாங்க. வார்னிங் இல்ல. அதுதான் சொல்றேன். அதுதான் 2 பவுன்சர்ஸ் 2 பவுன்சருக்கு மேல ஷோல்டர் மேல போகுது அப்படின்னா நோ பால், அது ஃப்ரீ ஹிட் வரும். ஆமா, அதுதான். சிஎஸ்கே பேட்டிங் பத்தி என்ன சொல்லணும்? சிஎஸ்கே பேட்டிங் வந்து அதே டூப்ளிசிஸ் பண்ண தப்பே தான் கைக்வாட் பண்ணா போல. ரச்சின் ரவீந்தா ரொம்ப அக்ரெசிவ் ஆகணும்னு நினைக்கிறா போல. அந்த ஒரு கரண் சர்மாவோட 6 அடிச்சுட்டு அடுத்த பால் சிங்கிள் ஆடிட்டாருன்னா மயங்க் டாகர் ஓவரே போட்டிருக்க முடியாது. கரண் சர்மாவோடய ஓவர் போட்டிருக்க முடியாது. 2 பேரும் லெக் அவருக்கு நல்லா வலிச்சு அடிச்சிருப்பாரு. கண்டிப்பா மேக்ஸ்வெல் தான் வந்திருக்கணும். மேக்ஸ்வெல் என்னன்னா ராணி கிளீனா ஆட்டிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 10 to 15 ஓவர் கண்ட்ரோல் பண்ணனால தான் 19 ஓவர் வரைக்கும் வந்தது. இல்லைன்னா மேட்ச் 15 ஓவர்ஸ்லேயே முடிஞ்சிட்டு இருக்கும். ஆமா 15-16 முடியுமா? ரவீந்திரா அவுட் ஆகலன்னா 15-16 ஓவர்ஸ்ல கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. அதை ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். அது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இல்லைன்னா மேபி அவருக்கு அதுதான் நேச்சுரல் கேமா இருந்தா ஓகே. இதுல பேசியிருக்காரு, பிரசன்டேஷன் அப்போ கேட்கறப்போ பேசியிருக்காரு. நான் இவ்வளவு நாள் ஒயிட் பால் ஆடிட்டு இப்ப டக்குன்னு ரெட் பால் ஆடி டக்குன்னு ஒயிட் பால் வந்திருக்கேன். நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். அதனால நான் அக்ரெசிவா தான் ஆகணும்னு நினைச்சேன். அக்ரெசிவா ஆடி ஃபாஸ்டா குயிக்கா ரன் அடிச்சணும்னு நினைச்சேன். இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. போக போக கேம் மாற வாய்ப்பு. பாலிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா அப்புறமா மாத்துவாங்க. அது வரைக்கும் அப்படியே தான் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் உதவப்பட்டாங்கன்னா அப்புறமா சான்சஸ் இருக்கு சேஞ்ச் பண்ண. தூபேவும் ரொம்ப மசில் பண்ண தூக்கி அடிக்கணும்னு ட்ரை பண்ணி லேட் ஆச்சு. அவரு பால் ஒழுங்கா மிடில் பண்ணவே. அதுக்கப்புறமா கொஞ்சம் இது பண்ணி மேனேஜ் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் இப்போ அந்த இடத்துலயே வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஜடேஜாவுக்கு வந்து ஷார்ட் பிச் பால் வெளியே அடிக்க தெரியலனா கூட கேப்ல வச்சு 2 ரன் ஓட தெரியும். அப்ப அவருக்கு அந்த பாலை போடாம மாட்டி போட்டு தூபே மட்டும் ப்ரெஷர் பண்ணியிருந்தா இன்னும் பயங்கர க்ளோஸா போயிருக்கும் மேட்ச். அந்த தப்பும் அவங்க பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் சொல்லலாம். அதோட வேற பவுலிங்ல மறுபடியும் சென்னையில ஒரு பயங்கரமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் செட்டில் ஆகுறப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஆடி பார்ப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ் ஆடுறப்போ அவங்க எந்த பக்கம் நல்லா அடிக்கிறாங்களோ எந்த பால் போட்டாலும் அதே தான் பண்ணுவாங்க. தினேஷ் கார்த்திக், துஷார் தேஷ்பாண்டே ஓவர்ல லாஸ்ட் ஓவர்ல அது எல்லாம் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்க வேண்டிய பால் அடியே ஒரு லெக் ஸ்டம்ப்ல ஆட பார்த்தாரு. ஏன்னா அவரு முதல்ல அதே ஃப்ளோல ஆடிட்டாரு. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கினாங்க சிஎஸ்கே. அது எல்லா பிளேயருக்கும் அப்படிதான். அனுஜ் ராவத் ஸ்டேட் பின்னாடி ஸ்கூப் பண்றது இல்ல பின்னாடி சீக்கி ஆடலன்னு தான் பாத்துட்டு இருந்தாரு. கரெக்ட். அது எல்லாரும் பேட்ஸ்மேன் ஃப்ளோ. அனுஜ் ராவத் அதே மாதிரி தான் ஸ்டேட்ல ஆனனால ஒரு 2-3 பால் குத்தி போட்டு அப்படியே விட்டாரு. பேட்டை கூட எடுக்கல, விட்டு தலையை மட்டும் ஷேக் பண்ற மாதிரி அப்படிலாம் பண்ணாரு. அதனால போலிங் நல்லா யோசிச்சுட்டாங்க. ஓப்பனா சொன்னா நல்லா யோசிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா போகும். திருப்பியும் ஆர்சிபி உள்ள வரணும்னா இருக்கிற 13 மேட்சும் சேஸ் பண்ணா மட்டும்தான் உள்ள வருவாங்க. டிஃபெண்ட் பண்றேன்னு நினைச்சாங்கன்னா கன்ஃபார்ம் வாய்ப்பு ரொம்ப கம்மி உள்ள வர்றதுக்கு. லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ்ல முடிச்சு கொடுத்ததாரே இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சு கொடுத்தாங்க. ஜடேஜா தூபே. இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ 2 மேட்ச் இருக்கு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி vs பஞ்சாபா. டிசி vs பஞ்சாப். அப்புறம் எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர். அது செம டஃப்பான மேட்ச். செகண்ட் மேட்ச் பயங்கர டஃப்பா இருக்கும். யாரு அதிகமான காசுக்கு போன பிளேயர் பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க். ஓகே கிஷோர், இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அதுல யார் வின் பண்ணுவான்னு ப்ரெடிக்ஷன் மட்டும் போயிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசி vs பஞ்சாப். எனக்கு சப்போஸ் டிசி வின் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது.
அவங்களோட பேட்டிங் லைனை ரிஷப் பார்த்து பண்டோட எனக்கு ஆனா கொஞ்சம் வீக் தான். பட் ரிஷப் பண்டோட கம்பேக்குங்கிறதால கொஞ்சம் டிசி வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஆனா அதான் இன்னைக்கு அந்த ஷார்ட் பிட்ச்க்கு நார்கே ஆண்டாருன்னா பயங்கரமா இருக்கும். அலற விடுவாரு கண்டிப்பா. ஒரு 4 வருஷம் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் டஃப் தான். டஃப் தான் அது. ஓகே ஆனா நான் கேகேஆர் நானும் கேகேஆர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க யாரு பிளேயிங் லெவனை கூட்டு வருவாங்கன்னு அவங்களே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கேகேஆர் வின் பண்ண சான்சஸ் ஐயா இருக்கு மாதிரி தான் எனக்கும் தோணுது. சரி, ஓகே. அந்த 2 மேட்ச் முடிஞ்சதும் அந்த மேட்ச் ப்ரிவியூவோட மீட் பண்ணலாம். எல்லாரும் அந்த ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நேற்று 2 பேரும் 3 பேரும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கமெண்ட் பண்ணா கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூவோட நைட் வந்து மீட் பண்றோம், இல்லை நாளைக்கு மீட் பண்றோம். பாய்.